தம்பி நீங்கள்? ஹரிஷ் மேடம், நான் ஷெட்டு வச்சுருக்கேங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாருங்க என்னோடய ஷெட்டில். அப்புறம் இப்படியே இருந்தோம் மேடம். அப்புறம் வந்தப்போ கேட்டதுக்கு இதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, நீ வேறு இடத்துக்கு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போ, அவள் இங்கே இருக்கட்டும், அப்போ தான் உங்கள் வீட்டுக்காரங்க வராரா என்னன்னு பார்க்க முடியும்னால. நீ வேறு இடத்துக்கு போனேன், அவளை வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா இவர் போயிட்டு ஒரு வாரம் உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுனாங்க. அதே மாதிரி நான் போனேன், தனியாக இருந்தேன். அப்புறம் வேறு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இந்த அம்மா வீட்டுக்கு அடிக்கடி வருவேன், இங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் வரதில்லை, நீ இனிமேல் தைரியமாக உன் வாழ்க்கை பாருனார். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி கான்டாக்டில் இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே இருந்தபோது ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப கேட்கறதுக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டு, நீ இதை கேட்டால் நான் குடித்தேன், அது கேட்டேன் குடிச்சேன்னா அப்படியே ஒரு காரணமாக அடிக்கிட்டே போயிட்டார். நான் உன்னால தான் கெட்டு போனேன் அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் நான் வேலைக்கு போகிறத வச்சு சந்தேகப்பட்டேன். நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். அப்படி போய் கஷ்டப்பட்டு என் குழந்தைய விட்டுட்டு போய் நான் உனக்கு கஷ்டப்பட்டு நான் தப்பான பேர் வாங்க முடியாது, நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் இவரே பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து எங்கள் மாமியார் வீட்டிலலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடும் போது ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏன் இங்கே தனியாக கிடைக்கீங்க, சொந்த பாருங்களாம் அங்கே இருக்காங்க, வாங்க கூட்டிகிட்டு போகிறோன்னு கூட்டிகிட்டு போனாங்க மேடம். சரி, நானும் நம்பி போனேன். ஃபஸ்ட்டில் வரவே மாட்டேன், கோயம்புத்தூரில் தான் இருப்பேன், வேலையை விட மாட்டேன், எல்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். இவர் அதுக்கு 1% கூட சொன்னதை காப்பாற்றல, கூட்டிகிட்டு போயிட்டார். போனேன். அங்கே போய் வடலூரில் போய் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சதுன்னா, உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வா, கொஞ்சம் ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம், அவன் சம்பாரித்து உன்னை பார்த்துக்குவான்னு சொன்னாங்க. இவரும் சொன்னார், நீ வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பணம் மட்டும் கொடு அப்படின்னு. எங்கள் அப்பாட்ட போய் நான் சொன்னேன். எங்கள் அப்பா ஒரு 70,000 பணம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்புறம் சின்னதாக எல்லாமே செஞ்சாங்க. என்னென்ன தேவையோ வீட்டுக்கானது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இவங்க கண்டிஷன் போட்டாங்க, நீ ஊருக்கு வரலாம், ஆனால் உங்கள் அக்கா மாமா வீட்டுக்கு போகக்கூடாது. அந்த ஊரில் அவங்க தான் 4 வருஷம் வளர்த்தாங்க, நாங்கள் போகக்கூடாதுன்ட்டாங்க. அங்கே போகக்கூடாது, எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யணும். நாங்கள் அதே மாதிரியே நான் இருந்தேன் மேடம். எங்கள் அக்கா வீட்டுக்கு அந்த தெருவுக்கே நான் போனதில்லை. அந்த ஊருக்கு போனாலும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. நான் அப்படி தான் இருந்தேன். எப்போவாது ஒரு தடவை தான் ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி தான் இருந்தேன். அப்புறம் நான் போனதுக்கப்புறம் தான் அவங்க 2 அண்ணாக்களுமே கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் வரும்போது இவரை அப்படியே பேசுவாங்க என் முன்னாடியே. என்னடா இப்படி போய் பால் கிணத்துல விழுந்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவர் ஒரு நாள் கூட மேடம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சுன்னு சொன்னதே இல்லை. தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அனுபவிக்கிறேன், இப்படியே தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் கேட்டதில்லை. அதனை வச்சு ஏன் இப்படி உங்கள் சொந்தக்காரங்களாம் இப்படி பேசுறியே அப்போல்லாம் ஒரு வார்த்தை கூட நான் அவர்கிட்ட கேட்டதில்லை. ஏன் மைண்டுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு நான் அப்படியே தான் இருப்பேன். அப்புறம் இவர் என்ன செஞ்சார், அவங்க பேச்செல்லாம் கேட்க அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க மேடம். வேறு இடத்துல கல்யாணம் அங்கே பாரு, உங்கள் அண்ணன்லாம் எவ்வளோ நகை வாங்கிட்டு வந்திருக்காங்க, வரதட்சணை வாங்கிட்டு வந்திருக்காங்க, மாமியார் வீட்டுக்கு போகிறானுங்க வராங்க. இவருக்குள்ளேயே ஒரு ஏக்கம் வந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒர்க் ஷாப் வச்சது அங்கேயே இருந்து பக்கத்தில் ஒரு லேடிஸ் கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ சின்ன பையன் வயிற்றுல இருக்கான் மேடம். இவனுக்கு அவனுக்கு 4.5 வயசு 5 வயசு வித்தியாசம். அப்போ அந்த பொண்ணு கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அப்போலாம் வீட்டுக்கே வரமாட்டாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாலாம் அவங்க பேசுவாங்க, என் மூர்த்தி இப்படி இந்த பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்துகிற, வீட்டுக்கு ஒரு புருஷன் வேலைக்கு போனால் வீட்டுக்கு வர வேணாமா, உனக்கு என்ன இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராது, நீ ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, போனால் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அங்கே தங்குற அப்படின்னு. எப்படி லவ் பண்ணீங்க 2 பேரும்? கம்பெனிக்கு போகும்போது பழக்கம். உங்கள் அப்பா பேருமா? மகேந்திரன். என்ன பண்ணுறாரு? கூலி வேலை தான் செய்யறேன். அம்மா? எக்ஸ்போர்ட் டைலரிங். சரி, நீ ஒரு விஷயம் பண்ணு, குழந்தை அம்மாட்ட கொடுத்துட்டு அங்கே வந்து இல்லை வேணுமா, கொண்டு போய் கொடு. வா வேணாம் வாமா வா, உன் ஹஸ்பண்ட்டு கூட அவங்க கொடுப்பாங்க. வேணாமா, சும்மா இதெல்லாம் சும்மா வேணாமா, நாடகம். வேணும் வேணும் ஆ வேணும். வீட்டுக்கார்ட்ட கொடுமா. எவ்வளோ அழகா இருக்கான். அவங்களுக்கும் மக்க மனசாலுக்கு தான் நான் போன்ல கேக்குறேன். என்ன பேரு அவனுக்கு? எங்களுக்கும் மக்க மனசால் இருக்கு. நிதிஷ். ரித்தீஷ். நிதிஷ். நிதிஷ். வாங்க அம்மா, குழந்தை அப்படி பண்ணாதீங்க, வாங்க குழந்தைய கையில வாங்க. இல்லம்மா வாங்க மாட்டேமா, குழந்தைய வாங்க. பாருங்க அந்த குழந்தை முகத்தை பாருங்க. அப்படி வேணும் விளையணும்னா என்ன வந்து வீட்டுல நின்று என்கிட்ட பேசி இருக்கணுமா, அவங்க தாங்க மனசாலு. ஐ குட்டி, பாருங்க புடிங்க. இல்லம்மா நான் மேடம் தம்பி புடிங்க பாருங்க. வாங்க 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 பாருங்க, பாக்குறேன் பாருங்க உங்க பேரன். அம்மா பாருங்கம்மா, அவனை எவ்வளவு கியூட்டா இருக்கான். சரி, நான் கொண்டு போறேன் வீட்டுக்கு, உங்களுக்கு வேண்டாம். ஐ குட்டி, அச்சோ.
எப்படி சிரிக்கிறான் பாருங்க. அம்மா உங்க பேரன் உங்களை பாக்குறான் பாருங்க, அழுவறத பாருங்க. அனிதா, எப்படி இப்படி ஒரு முடிவு பண்ணீங்க? கல்யாணம் பண்ணோன்னு என்ன பண்ணீங்க? எங்க மீட் பண்ணீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வேலைக்கு போகும்போது தான் பழக்கம். எப்படி பழக்கம்? சரி, இந்தாங்க குழந்தைய பிடிங்க. வேண்டாம் மேடம். அப்புறம் எதுக்கு வந்தீங்க? என்னை வந்து 10 நாளைக்கு முன்ன ஒரு 14 நாளைக்கு முன்ன நீ வீட்டு சாய் கட்டாப்ல மறுபடியும் அதே அது சொல்லுங்க. வீட்டு சாய் நீங்க கட்டாப்ல குழந்தை வாங்குங்க, அப்புறம் நான் எல்லாம் கேக்குறேன். நான் வாங்க மாட்டேன். வாங்குங்க. அம்மா நான் சொன்னா வாங்க கேளுங்க. வாங்க. நான் வாங்க மாட்டேன். வாங்க பாப்பா வாங்க. நான் வாங்க மாட்டேன். பிடிங்க. நான் விட போறேன், கையை விட போறேன். நான் வாங்க மாட்டேன். கையை பிடிங்க. பிடிங்க பிடிங்க குழந்தைய நல்லபடியா பிடிங்க. பிடிங்க குழந்தைய பிடிங்க. இதுக்கு மேல நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேம்மா. பேசி பிரயோஜனம். நீ கிளம்புப்பா, கிளம்பு. வேண்டாம், என்ன நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன். இல்லம்மா வேண்டாம், என்கிட்ட பேசாதீங்க. நீங்க குழந்தைய கையில கொடுக்குறேன், குழந்தைய வாங்கிக்காம நீங்க எல்லாம் என்னம்மா பெரியவங்க சொல்றீங்க? நான் சொல்றது தம்பி குழந்தைய வந்து கையில கொடுப்பா. குழந்தைய வாங்குங்க, அப்புறம் நான் உங்கள்ட்ட பேசுறேன். வா. என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு வாடி வா. அப்புறம் நாங்க உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். அதை விட நான் சாவலாம். நான் குழந்தைய வாங்கிங்க. கண்டிப்பா அதான் முடியும். குழந்தைய வாங்கிங்க கையில, அப்புறம் நான் பேசுறேன். பேரனை பாருங்க. வாங்க, நல்லா பிடிங்க குழந்தைய. குழந்தைய வாங்கிக்கங்கம்மா. குழந்தைய வாங்கிங்கம்மா. அப்படி போடு. நல்லா வாங்கிங்க. அவன் முகத்தை பாருங்க, சரியா பிடிங்க. குழந்தை முகத்தை பாருங்க. ஊர் மனுஷால்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொந்த பந்தத்திட்ட என்ன சொல்லுவேன்? இப்படி அவமானப்படுத்திட்டானே, இதுதான் மைண்ட்ல ஓடுறதே தவிர குழந்தை முகத்தை பார்க்கணும்னு தோணல உங்களுக்கு. அதுதான் எனக்கு அசிங்கம். 10 பேர் பார்த்து செய்து எனக்கு அவ்வளவு கோவம் வருது உங்களை பார்த்து. பரிதாபமா இருக்கு. 10 பேர் ஜாதி பார்த்து மதம் கேட்டு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. 10 பேர் பார்த்து கேட்டு செய்திருந்தா அது வேற விஷயங்க. என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன ஊடேறி வந்து நீ இட்டு போகும்போது ஊட்ட வந்து பார்க்கலாம், பெரியவங்களை வச்சு பேசலாம்ல. நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க. குழந்தைய வாங்கி அழகா குழந்தைய இட்டு போன இல்ல குழந்தைய பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க நீங்க. இல்லன்னா என்கிட்ட பேசாதீங்க. சின்ன பசங்க ரெண்டும், அதுக்குள்ள அவசரம் கல்யாணத்துக்கு. கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்தாச்சு. ஏமா அப்படி என்னமா அவசரம் உனக்கு? எப்படி வீடு கல்யாணம் அட்ரஸ் பண்ணதுக்கு? தெரிஞ்சு எப்படி வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேமா. கேளுங்க. அப்படி என்ன அவசரம் உனக்கு கல்யாணம் பண்ணறதுக்கு? யார் மூலியமா வந்தாங்க, யார் மூலியமா போனாங்க தெரியணும். அப்படி என்னமா அவசரம் சொல்லு. சின்ன பொண்ணா தானே இருக்க, அப்படி என்ன அவசரம் கல்யாணம் பண்ணறதுக்கு? அவங்க சம்மதத்தோட பண்ணிருக்கலாமே. வீட்டில் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு வீட்டுல? எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கறத அப்படி இப்படி சொன்னாங்க. அதுக்குள்ளே நான் பச்சைலாம் வேற குத்திட்டேன். அதனால ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நான் ஊரில் போயிருந்தேன், தஞ்சாவூர்ல. அதனால எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு போனாங்க, நான் வரலான்னு சொல்லிட்டேன். பச்சையை குத்திருக்கிறதெல்லாம் அழிச்சிடு, உன் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி தரேன் அப்படி இப்படி சொன்னாங்க. எனக்கு நான் அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்க அம்மா அப்பா சேர்த்துக்கிட்டாங்களா? அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால அவர் ஊருக்கு போயிட்டாரு. தஞ்சாவூர்ல தான் இருக்காரு. உனக்கு அக்கா தங்கச்சிங்களா? தங்கச்சி இருக்கா. என்ன பண்றா? நான் 8th படிக்கிறேன். அண்ணன் தம்பி யாரும் ஈரோட்டில் கிளாமர் பண்ணுவானா. கிளாமர் பண்றாரு. கிளாமர்னா அசிங்கமான டான்ஸு பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். இது எனக்கு தெரியாது. அந்த ஆளு பின்னாடி இந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. இவதாங்களை அமுச்சு விட்டது.